ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதம் 20. ச ஏவம் ஆராதித பாத தீர்த்தாத் அதீத தத்வாத்ம விபோத மார்க பிரணம்ய பாதௌ பரிவிருத்திய தேவம் இஹாகதோஹம் விரஹாதுராத்மா. மொழிபெயர்ப்பு. எனது ஆன்மீக குருவான பரமபுருஷரிடமிருந்து ஆத்ம ஞானத்தை அறியும் மார்க்கத்தை கற்று அவரை வலம் வந்த பின் அவரது பிரிவினால் பெரும் துயருக்குள்ளான நிலையில் இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். பொருளுரை. ஸ்ரீ உத்தவரின் உண்மையான வாழ்வு பரமபுருஷரால் பிரம்மதேவருக்கு முதலில் உபதேசிக்கப்பட்ட சதுஸ்லோகி பாகவதத்திற்கு முன்னுதாரணமாக விளங்குகிறது. அருவமான அத்வைத கருத்துக்களுக்கு பொருந்தும் வகையில் கருத்துரைக்கும் மாயாவாத கற்பனையாளர்களால் ஸ்ரீமத் பாகவதத்தின் மிக முக்கியமான 4 ஸ்லோகங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இத்தகைய அங்கீகரிக்கப்படாத கற்பனையாளர்களுக்கு பின்வருமாறு சரியாக பதிலளிக்கப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதமானது பகவத்கீதையை நன்கு கற்றுணர்ந்த உயர்நிலையிலுள்ள மாணவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய தூய ஆஸ்திக பக்தி விஞ்ஞானமாகும். அங்கீகரிக்கப்படாத வரட்டு கற்பனையாளர்கள் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றின் அர்த்தத்தை குலைத்து விடுகின்றனர். இதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் அவர்கள் குற்றம் புரிந்தவர்களாவர். இவ்வாறாக பொதுமக்களை தவறாக வழிநடத்திச் செல்லும் அவர்கள் அந்ததா மிஸ்ரம் எனப்படும் நரகத்திற்கு செல்லும் நேரடியான வழியை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். பகவத்கீதை உறுதி செய்வது போல் இத்தகைய அறிவற்ற பொறாமை கொண்ட கற்பனையாளர்கள் பிறவிதோறும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் தேவையில்லாமல் ஸ்ரீபாத சங்கராச்சாரியாரை புகலிடம் கொள்கின்றனர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் ஒரு குற்றத்தை செய்யும் அளவிற்கு அவ்வளவு தீவிரவாதியாக சங்கரர் இருக்கவில்லை. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருத்துப்படி ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மாயாவாத தத்துவத்தை போதித்தார். ஆத்மாவின் இருப்பை மறுக்கும் பௌத்த மதத்தின் சூன்யவாத கொள்கையை வெல்லுவதற்கு இத்தகைய ஒரு தத்துவம் தேவைப்பட்டது. ஆனால் அது நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வதற்கு உரியது அல்ல. அது அவசரமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இவ்வாறாக சங்கராச்சாரியார் தமது பகவத்கீதை உரையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷராக ஏற்றுக்கொள்கிறார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு சிறந்த பக்தர் என்பதால் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு உரை எழுத துணியவில்லை. ஏனெனில் அச்செயல் பகவானின் தாமரை பாதங்களில் செய்த ஒரு நேரடியான குற்றமாக இருந்திருக்கும். ஆனால் பிற்காலத்து கற்பனையாளர்கள் மாயாவாத தத்துவம் என்ற பெயரில் எவ்வித நல்ல நோக்கமும் இல்லாமல் சதுஸ்லோகி பாகவதத்திற்கு தேவையில்லாமல் வீண் உரைகள் எழுதுகின்றனர். இத்தகைய அத்வைதிகள் ஸ்ரீமத் பாகவதத்தை கையாள்வதை அதன் ஆசிரியரான ஸ்ரீல வியாச தேவராலேயே தடை விதிக்கப்பட்டுள்ளனர். அறம், பொருளாதார முன்னேற்றம், புலனின்பம் மற்றும் முக்தி ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை அறிய முயல்வதற்கு ஸ்ரீல வியாச தேவர் தடை விதித்திருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் அது அவர்களுக்குரிய வேத இலக்கியம் அல்ல. ஸ்ரீமத் பாகவதத்தின் உரையாளர்களில் மிகச்சிறந்தவரான ஸ்ரீபாத ஸ்ரீதர சுவாமி முக்திவாதிகள் அத்வைதிகள் ஸ்ரீமத் பாகவதத்தின் விவகாரத்தில் ஈடுபடுவதற்கு நிச்சயமாக தடை விதிக்கிறார். இது அவர்களுக்குரிய இலக்கியம் அல்ல. இருப்பினும் இத்தகைய அங்கீகரிக்கப்படாத நபர்கள் பிடிவாதமான ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொள்ள முயன்று ஸ்ரீபாத சங்கராச்சாரியாரும் செய்ய துணியாத குற்றத்தை செய்துவிடுகின்றனர். இவ்வாறாக துன்பமயமான வாழ்வை தொடர்வதற்கு அவர்கள் தங்களை தயார் செய்து கொள்கின்றனர். உத்தவர் சதுஸ்லோகி பாகவதத்தை நேரடியாக பகவானிடமிருந்து கற்றறிந்தார் என்பதை இங்கு குறிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த தடவை பரமாம் ஸ்திதிம் என்று குறிப்பிடப்பட்டுள்ள ஆத்ம ஞானத்தை மிகவும் இரகசியமான முறையில் பகவான் விளக்கினார். அன்புமயமான இத்தகைய ஆத்ம ஞானத்தை கற்றபின் பகவானின் துயரை எண்ணி உத்தவர் மிகவும் வருந்தினார். பகவான் சைத்தன்யராலும்
உத்தவராலும் வெளிப்படுத்தப்பட்ட இத்தகைய உன்னதமான பிரிவுணர்ச்சி நிலையை ஒருவர் விழுப்புறச் செய்ய வேண்டும். இல்லையெனில் ஸ்ரீமத் பாகவதத்தின் 4 மிக முக்கியமான ஸ்லோகங்களின் உண்மையான அர்த்தத்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. பாகவதத்தின் பொருளை திரித்து கூறும் முறையற்ற செயலில் ஈடுபட்டு ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது.